الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكل أمة جعلنا منسكا ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام فإلهكم إله واحد فله أسلموا وبشر المخبتين وقال النبي صلى الله عليه وسلم الجاموس تجزع عن سبعة أو كما قال صلى الله عليه وسلم அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக புனிதமான நாட்களை நாம் எல்லாம் எதிர்கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜுடைய நாட்கள், குர்பானியினுடைய நாட்கள் என்று சிறப்பான நாட்களை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். இந்த துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்களுடைய சிறப்பை பல முறை நாம் சொல்லியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மா மின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹ் அஹப்பு ஃபீஹின்ன இலல்லாஹ் மின் அஷ்ரி தில் ஹிஜ்ஜா. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய நாட்களில் செய்யப்படுகிற அமல்கள் அல்லாஹுக்கு மிக பிரியமானவை, வருடத்தின் மற்ற நாட்களில் செய்யப்படுகிற எந்த அமலை விடவும். ஆனாலும் நாம் இந்த நாட்களுடைய சிறப்பை அறியாமலேயே கடந்து போய்விடுகிறோம். ரமலானுடைய சிறப்பை அறிந்த அளவிற்கு துல்ஹஜ்ஜினுடைய சிறப்பை நாம் அறிவதும் இல்லை, அதை பயன்படுத்துவதும் இல்லை. குர்பானி பிராணிகள் வாங்க வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக சிறந்ததை பார்த்து வாங்கணும், என்னென்ன குறைகள் இருக்கக்கூடாது, நாம் அடுத்த அந்த சட்டங்களை சொல்ல வரவிருக்கிறோம். அதற்காக முயற்சி செய்வது கட்டாயம்தான். ஆனால் அதுக்காக குர்பானி பிராணியை பார்ப்பதே ஒரு வேடிக்கையாக இந்த நாட்களில் ஆகிவிட்டது. அது ஒரு கூட்டமாக போகிறது, ஒரு ஜாலியாக போகிறது, அது இன்றைக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களில் ஒரு அம்சமாக ஆகி இந்த நாட்களுடைய சிறப்பே முற்றிலுமாக மறக்கடிக்கப்பட்டு அல்லது பாலடிக்கப்பட்டு விட்டது. ஆண்கள் பெண்கள் யாரும் அமல் செய்வது கிடையாது. எனவே அருமையான தோழர்களே, முதலில் இந்த நாட்களுடைய சிறப்பை அறிந்து இந்த 10 நாளில் ஒரு குர்ஆன் நிறைவு செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் செல்லாதவர்கள் எல்லோருமே. இரண்டாவது, இந்த துல்ஹஜ்ஜி பிறை நம்முடைய காலண்டர் கணக்குப்படி வருகிற திங்கட்கிழமை மாலை மக்ரிபிலிருந்து ஆரம்பிக்கிறது, விடிந்தால் செவ்வாய்க்கிழமை. இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்களில் 2 வகையான தக்பீர் இருக்கிறது. பிறை 1 பிறை 13 அசர் வரை 2 வகையான தக்பீர் இருக்கிறது. ஒன்று உலமாக்கள் சொல்வார்கள் தக்பீர முத்லக், எந்த விதமான கால வரம்போ எண்ணிக்கையே இல்லாத தக்பீர், பொதுவான தக்பீர், அதற்கு கால நேரமும் கிடையாது, அதற்கு எண்ணிக்கை வரமும் கிடையாது. இது பொதுவான தக்பீர். இது துல்ஹஜ்ஜி பிறந்ததிலிருந்தே ஆரம்பிச்சிருது. பிறந்ததிலிருந்து நீங்கள் நடக்கும்போது, படுக்கும்போது, அமரும்போது தக்பீர் சொல்லணும். குர்பானி பிராணிகள் வண்டியில் போகுது வருது, அந்த பிராணிகளை பார்த்தா தக்பீர் சொல்லணும். இது 13 அசர் வரைக்கும் இருக்குது. இது பொதுவான தக்பீர். இன்னொரு தக்பீர், அதை தக்பீர முக்கையத் என்று சொல்லுவாங்க. தக்பீர முக்கையத் என்று சொன்னால் அதற்கு கால நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும், இத்தனை முறை சொல்ல வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்ட தக்பீர். அந்த நிர்ணயிக்கப்பட்ட தக்பீர் என்பது அரஃபாவுடைய நாள், துல்ஹஜ்ஜி பிறை 9ஆம் நாள் காலை ஃபஜ்ரில் இருந்து ஆரம்பித்து 13 அசர் வரை ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் ஒரு தடவை தக்பீர் சொல்வது வாஜிப், ஒரு தடவை சொல்றது கட்டாயம். இது தக்பீர முக்கையத் என்று சொல்லுவாங்க. நாம் இந்த ஐவேளை தொழுகைக்கு பிறகுள்ள தக்பீரை ஜமாத்தா தொழுகிறதுனால அது தனியாக சொன்னாலும் சொல்லணும். ஆனால் ஜமாத்தா தொழுகிறத சொல்லிடுறோம். ஆனால் இந்த பொதுவான தக்பீர் யார்ட்டையுமே அமல்ல இல்லை. தீனுடைய தோற்றத்தில் இருக்கிறவங்க இல்லாதவங்க இந்த அமலே கிடையாது. எனவே துல்ஹஜ்ஜி பிறை திங்கள் மாலை பிறக்கிறதுன்னு சொன்னால் அப்போது இருந்தே தக்பீரை ஆரம்பித்து விடுங்கள்.
வீட்டுக்குள் நுழையும் போது தக்பீர் சொல்லுங்க. அப்போ வீட்டில் உள்ள பெண்கள், சிறுவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஞாபகப்படுத்திடுறீங்க தக்பீரை. அப்போ எல்லாருமே தக்பீர் சொல்லி இந்த நடைமுறையை, இந்த அமலை கொண்டு வர வேண்டும். இது இரண்டாவதாக நான் இன்று குறிப்பிட வேண்டிய விஷயம். மூன்றாவது, துல்ஹஜ்ஜினுடைய பிறை, முதல் பிறையிலிருந்து 9 நாட்கள் வரை நோன்பு வைப்பது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. 9 நாளும் நோன்பு வைப்பது சிறந்தது. உலமாக்கள் சொல்லுவாங்க, ஹதீஸில் 10 நாள்னு வருது. துல்ஹஜ் 10வது நாள் பெருநாள், ஈதுடைய நாள். ஈதுடைய நாள் நோன்பு வைக்க முடியாது, ஹராம், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ஈதுடைய நாளையும் நோன்பு நாளாக ஆக்கிறதுக்கு உலமாக்கள் வழி சொன்னாங்க. மௌலானா அன்வர் ஷா காஷ்மீரி, இந்தியாவுடைய மாபெரும் ஹதீஸ் கலை நிபுணர், தாருல் தேவந்துடைய பெரிய உஸ்தாதாக இருந்தவங்க, அவங்க சொன்னாங்க, துல்ஹஜ் பிறை 1லிருந்து 9 வரைக்கும் 9 நோன்பு வைங்க. 10வது நாள் நோன்பு வைக்க முடியாது, ஹராம். ஆனால் நோன்பு வச்ச நன்மையை நீங்கள் பெறுவதற்கு என்ன செய்யுங்க, 10 அன்னைக்கு காலையில் ஃபஜ்ருக்கு எழுந்ததிலிருந்து ஈது முடிகிற வரைக்கும் எதுவுமே சாப்பிடாதீங்க. ஈது முடிந்த பிறகு வீட்டுக்கு போய் குர்பானி இறைச்சி தயாரானால் முதல்ல அதை சாப்பிடுங்க. அந்த ஃபஜ்ரில் இருந்து ஈது முடிகிற வரைக்கும் எதுவும் சாப்பிடாம இருந்தீங்க பாருங்க, அது நோன்புடைய ஒரு நாள் நோன்பை பெற்று தந்துடும். ஆக நீங்கள் 10 நோன்பு வச்சிருவீங்க. 9 நோன்பு முழுமையான நோன்பு, 10வது நோன்பு ஈது காலையில் ஃபஜ்ரில் இருந்து ஈது முடிகிற வரைக்கும் எதுவும் சாப்பிடாதீங்க. இது கட்டாயம் ஒன்றும் இல்லை, சாப்பிடாம இருங்க. ஈது முடிச்சுட்டு சாப்பிடுங்க. அன்றைய 10வது நாளும் நோன்பு வைத்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆக எனவே இந்த துல்ஹஜ்ஜுடைய 9 நாட்கள் நோன்பை அவசியமாக கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள். அல்லது எத்தனை நோன்பு முடியுமோ அத்தனை நோன்பு வைங்க. கண்டிப்பாக அரஃபாவுடைய நாள், துல்ஹஜ் 9வது நாள் அரஃபாவுடைய நாள், அது நிச்சயமாக நாம் நோன்பு வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சுன்னத்தான நோன்பு அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த ஆண்டினுடைய, வரக்கூடிய ஆண்டினுடைய பாவங்கள் எல்லாம் இந்த அரஃபா நாளுடைய நோன்பினால் மன்னிக்கப்படும் என்று சொன்னாங்க. எனவே அரஃபாவுடைய நோன்பை எல்லோருமே வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இவைகளெல்லாம் இந்த நாட்களுடைய சட்டங்கள், நினைவுபடுத்துவது அவசியம் என்ற அடிப்படையில் நான் இதை கூறியிருக்கிறேன். அடுத்தது முக்கியமாக நாம் அறிய வேண்டியவை குர்பானியின் சட்டங்கள். குர்பானி யார் மீது வாஜிபாகும் அப்படின்னு சொன்னால், அதாவது கடமையான குர்பானி அப்படிங்கிறது 3 வகையாக இருக்குது. உலமாக்கள் சொல்லுவாங்க, கடமையான கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டிய குர்பானிங்கிறது 3 வகையாக இருக்குது. ஒரு வகை என்ன அப்படின்னா, அது ஏழை பணக்காரர்கள் எல்லார் மீதுமே கட்டாயம், ஏழையின் மீதும் கட்டாயம், பணக்காரர்கள் மீதும் கட்டாயம். அப்படி ஒரு வாஜிபான குர்பானி இருக்குது. அது என்ன, அது ஏழையின் மீது கூட வாஜிபா அப்படின்னு சொன்னால், ஆம், அது 2 பேருக்குமே வாஜிபான ஒரு குர்பானி. என்ன, ஒரு முஸ்லீம், ஏழையோ பணக்காரரோ, ஆணோ பெண்ணோ, பருவமடைந்த ஒரு முஸ்லீம் இந்த குர்பானியினுடைய நாட்களில் அல்லாஹ்வுக்காக நான் குர்பானி கொடுப்பது கட்டாயம் என்று நேர்ச்சை செய்து விட்டால் அவருக்கு குர்பானி கடமையாயிடும். அவர் ஏழையாக இருந்தாலும் சரிதான், ஏழையாக இருக்கிறார், ஆனால் இந்த குர்பானியினுடைய நாட்கள் இருக்கு இல்லையா, 10, 11, 12, இந்த நாட்களில் குர்பானி கொடுப்பது என் மீது கடமை என்று நேர்ச்சை செய்வாரையானால் அவர்கிட்ட காசை இல்லாட்டாலும் குர்பானி கொடுக்கறது கட்டாயமாயிடும். அவர் கடன் வாங்கியாவது கொடுத்தாகணும். அப்போ வாஜிபான குர்பானியில் முதல் வகை என்ன, ஏழையோ பணக்காரரோ ஒரு முஸ்லிம் ஆணோ பெண்ணோ நேர்ச்சை செய்து விட்டால் அந்த குர்பானி வாஜிபாகி விடும். இது வாஜிபான குர்பானியில் முதல் நிலை. 2வது வகை என்ன, அதுவும் வாஜிபு தான், ஆனால் அது ஏழையின் மீது மட்டும்தான் வாஜிப். யார் மீதுங்க, ஏழைக்கு தான் வாஜிப். அது என்னங்க, ஏழையின் மீது வாஜிபா அப்படின்னா, ஒரு முஸ்லீம்ங்க, அவர்கிட்ட குர்பானி அவருக்கு கடமை இல்லை. யாருக்கு கடமை, அடுத்து நம்ம சொல்லுவோம். ஒருத்தருக்கு குர்பானி ஆனால் கடமை இல்லை, கடமையாகிற அளவுக்கு அவருக்கு செல்வம் இல்லை. நம்மில் எத்தனை பேர் கடமை இல்லாதவங்களும் குர்பானிக்கு ஆடு வாங்குறாங்களா இல்லையா? கடமை இல்லை. கடமை இல்லாத ஒருவர், பல வீடுகளில் பிள்ளைங்க ஆசைப்படுது அப்படின்லாம் ஆடு வாங்கிறது உண்டு. கடமை இல்லாதவர் குர்பானிக்கென்று ஒரு ஆட்டை வாங்கிவிட்டால், ஆட்டை வாங்கினா அவர் மீது கடமையாக போயிடும். வாங்குற வரைக்கும் கடமை இல்லை, ஏழை தான். ஆனால் சரி, வீட்டில் எல்லாம் ஆசைப்படுறாங்க, ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்போம் என்று குர்பானி கொடுக்கிற நீயத்தில் ஒரு ஏழை ஒரு ஆட்டை வாங்கிவிட்டார் என்று சொன்னால் அவர் மீது குர்பானி வாஜிபாயிடும். அந்த ஆட்டை அவர் குர்பானி கொடுத்தே ஆகணும். அந்த ஆட்டை அவர் மாற்ற முடியாது, அந்த ஆட்டை அவர் விற்க முடியாது. எப்போ குர்பானியுடைய நீயத்தில் ஒரு ஏழை வாங்கிட்டாரோ அவர் மீது அந்த ஆட்டை தான் குர்பானி கொடுக்கணும். இதுதான் ஏழையின் மீது வாஜிபாகிற
கட்டாயமாகிற குர்பானி. குர்பானியினுடைய 3வது நிலை தான், அதுதான் செல்வம் உடையவர்கள் வசதியுள்ளவர்களுக்கு இந்த 10, 11, 12 துல்ஹஜ்ஜினுடைய இந்த 3 நாட்கள் மார்க்கம் நிர்ணயித்திருக்கிற வசதி. வசதினா என்னங்க? மார்க்கம் நிர்ணயித்திருக்கிற ஒரு வசதி இருக்கு. ஏன்னா செல்வத்திற்கு நாம ஒரு அளவுகோல் வச்சிருப்போம், மக்கள் ஒரு அளவுகோல் வச்சிருப்பாங்க. அதல்ல, மார்க்கம் நிர்ணயித்திருக்கிற ஒரு செல்வ அளவு. அந்த அளவு யார்கிட்ட செல்வம் இருக்கிறதோ அவர்கள் மீது கடமையாகிற குர்பானி தான் நாம பொதுவாக குர்பானின்னு சொல்றது. அதைத்தான், அது யார் மீது வாஜிபு அப்படிங்கிறது இப்போ நம்ம முதல்ல தெரியணும். அடுத்து எந்த மாதிரி பிராணிகளை கொடுக்கணும், எந்த குறைகள் இருந்தால் கூடாது, இந்த எல்லா சட்டங்களை நாம் அடுத்தடுத்து சொல்லுவோம். குர்பானி யார் மீதுங்க வாஜிபு? சுருக்கமாக தெரிந்து கொள்ளுங்க. 612 கிராம் வெள்ளி வாங்கும் அளவிற்கு செல்வம் யார் கையில் இருக்குதோ அவருக்கு குர்பானி வாஜிபுங்க. 612 கிராம் வெள்ளியை வாங்குற அளவுக்கு செல்வம், நாங்கள் சொல்ற வார்த்தையை கவனிக்கணும், செல்வம்னு சொல்றேன், பணம்னு சொல்லல. 612 கிராம் வெள்ளியை வாங்குற அளவுக்கு செல்வம் இருக்குது ஒரு ஆள்கிட்ட. அப்படி செல்வம் இருந்தால் அவர் மீது குர்பானி வாஜிப், சரிங்களா? ஆனால் அவர் என்ன புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும். பைத்தியங்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு குர்பானி இல்லை. அவர் கோடீஸ்வரராக கூட இருக்கலாம், பருவமடைந்தவராக இருக்கணும். சிறுவர் சிறுமிகள் மீது சொத்தே இருந்தாலும் குர்பானி அவர்கள் மீது என்ன இல்லை, வாஜிப் இல்லை. அப்போ பருவமடைந்தவர்கள், புத்தி சுவாதீனம் உள்ளவர்கள், இன்றைக்கு 612 கிராம் வெள்ளி வாங்குற அளவுக்கு செல்வம் இருக்குதுன்னா அவர்கள் மீது குர்பானி வாஜிபு. 612 கிராம்ங்கிறது இன்னைக்கு மதிப்பில் பார்த்தோன்னு சொன்னால் சுமார் 1,70,000 ரூபா வருது. இன்னைக்கு 1 கிராம் வெள்ளியினுடைய ரேட்டு மதிப்பு படி பார்த்தா. ஆனால் கணக்கு அந்த 3 நாள் தான், 10, 11, 12 இந்த 3 நாட்கள் 612 கிராம் வெள்ளி வாங்குற அளவுக்கான செல்வம் யார்கிட்ட இருக்குதோ அவர் மீது குர்பானி வாஜிபு. இப்போ நான் செல்வம்னே சொன்னேன், பணம்னு சொல்லலை. இந்த குர்பானி வாஜிபாகிறதுக்கு ஒரு கையில் கேஷாக இருக்கணும், பணமாக இருக்கணுங்கிற தேவை இல்லை. மாறாக அவருடைய அடிப்படையான வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள் நீங்களாக அதை கணக்கில் எடுக்க மாட்டோம். ஒரு வீடு, அதை கணக்கில் எடுக்க மாட்டோம். அதை வச்சு அவருக்கு குர்பானி வாஜிபுன்னு சொல்ல மாட்டோம். எவ்வளோ பெரிய வீடாகவே இருக்கட்டும், வித்தா பல லட்சமே போகும், கோடியே போகும், அதை கணக்கில் எடுக்க மாட்டோம். வீடு அது உன்னுடைய அடிப்படை தேவை வச்சுக்க. ஒரே ஒரு வாகனம், பல வாகனம் இல்லை, ஒரு வாகனம் மனிதனுடைய அடிப்படை தேவை, அதை கணக்கில் எடுக்க மாட்டோம். அதை வச்சுக்க, அது நீங்களாக அது வராது. ஒரு ஃபோன், ஒரு மொபைல் ஃபோன் வச்சிருக்கிறார், அது அடிப்படை தேவை, அது கணக்கில் வராது. 2, 3 வச்சிருந்தான்னு வைங்க, அப்போ நாம் ஒன்று தான் அடிப்படை தேவைன்னு சொல்லுவோம். மீதி 3 ஃபோன் வச்சிருக்கிறான், ஒவ்வொரு ஃபோனும் எவ்வளோங்க, 70,000 ரூபா வச்சிருக்கிறான். அப்போ என்ன வந்துடுது, உச்ச வரம்பு. அதெல்லாம் கொடுத்தா 612 கிராம் வெள்ளி வாங்கிடலாம். இப்போ இவன் என்ன கொடுக்கணும், குர்பானி கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிப்படை தேவை ஒரு வீடு, ஒரு வாகனம், ஒரு ஃபோனு, இதெல்லாம் அடிப்படை தேவைகள். இந்த தேவைகளை கணக்கில் எடுக்காம மேல்மிச்சமான செல்வம், அது பணமாக இருக்கட்டும், தங்கம் வெள்ளியாக இருக்கட்டும், அணிகிற நகையோ அணியாத நகையோ எப்படி ஆனாலும் இருக்கட்டும், வாங்கி போட்டிருக்கிற காலி மனைகள், ஃப்ளாட்டுகள் வாங்கி போட்டிருக்கிறாரா, அந்த காலி மனைகள், வசிக்கிற வீட்டுக்கு மேலே ஒரு வீடு இருக்குது, வசிக்கிற வீட்டுக்கு மேலே வீடாக இருக்குதா, இது எல்லாமே 612 கிராம் வெள்ளி வாங்குற அளவுக்குள்ள செல்வம். அதை விற்றா 612 கிராம் வாங்கலாம். ஏன் வச்சுங்க, யார் மீது குர்பானி கடமை? அடிப்படையான இந்த தேவைகள் நீங்களாக அவர்கிட்ட இருக்கிற மேல்மிச்சமான பொருள், அந்த பொருளை விற்றா அந்த பணத்தை கொடுத்து 612 கிராம் வெள்ளி வாங்கலாம். இந்த 612 கிராம் வெள்ளி வாங்கக்கூடிய தகுதி செல்வம் யார்கிட்ட இருக்குதோ அவர் மீது குர்பானி கடமை. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த செல்வம் யாருடைய உடைமையில் இருக்குதோ அவருக்கு கடமை. சரிங்களா? ஒரு குடும்பத்தில் இந்த 612 கிராம் வாங்குற அளவுக்குள்ள செல்வம் மனைவி பெயரில் இருந்தால் மனைவிக்கு கடமை, கணவன்கிட்ட இல்லை, அவர் மீது கடமை இல்லை. கணவன் பெயரில் இருந்தால் கணவனுக்கு கடமை, மனைவிக்கு கடமை இல்லை. 2 பேர் பெயர்லையும் இருக்குது. குடும்பத்தில் பலருடைய பெயரில் இருந்தால் 612 கிராம் வெள்ளியை வாங்குற அளவுக்கு செல்வம் எத்தனை பேர் மீது இருக்குதோ அத்தனை பேரும் குர்பானி கொடுக்கணும். அப்போ அவங்க தான் கொடுக்கணும். இப்போ நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம், இதிலெல்லாம் ஓரளவுக்கு விளக்கங்கள் தெளிவுகள் வந்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். ஏன்னா நான் இங்கே வரும்போது நான் கேள்விப்பட்டவைகள் ஆச்சரியமாக இருக்கும். குடும்பத்தில் கடமையான நபர், அவர் மீது கடமை இருக்க அவர் அவங்க அத்தா பேர்லேயே கொடுத்துட்ருப்பார். கேட்டால் நான் 20 வருஷமாக அப்படி தான் கொடுக்குறேன், 20 வருஷமாக எங்கள் தாத்தா பேரில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இறந்து போனவருக்காக உங்கள் கடமையை நீக்காம அவங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்க உங்களுக்காண்டி கொடுங்க, கடமை உங்களுக்கு. இறந்து போனவருக்கு மேல்மிச்சமாக நீங்கள் கொடுக்க நினைத்தால் அது கூடும், அது வேறு விஷயம். இறந்து போனவர் வசியத்து பண்ணி இருந்தா ஒரு சட்டம், வசியத்து பண்ணலன்னா ஒரு சட்டம். அதனுடைய சட்டங்கள் சற்று விரிவா இருக்கு. அதனால கடமை யாருக்கு? இதை நீங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த 612 கிராம் வெள்ளியை வாங்குற செல்வம் யார்கிட்ட இருக்குது இன்னைக்கே வீட்டில் உள்ளவங்களை கணக்கு போடுங்க. பெண்கள் நகையா வச்சிருக்கிறாங்களா, அல்லது கொஞ்சம் பணம் கொஞ்சம் இடமா வச்சிருக்கிறாங்களா? 612 கிராம் வருது, கடன் எதுவுமே இல்லை, கடனை கழிக்கணும், கடனை கழிச்சிடணும், கொடுக்க வேண்டிய கடன்கள் இருந்தால். இதெல்லாம் இல்லாம இந்த அளவுகோல் இருந்தால் அவர் செல்வர், மார்க்கத்தில் அவர் பணக்காரர், அவர் மீது குர்பானி வாஜிப் இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த 3 நாட்கள்ல. எனவே யார் மீது கடமை என்பதை நாம் இந்த இடத்துல தெளிவாக என்ன செய்து கொள்ளணும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் கட்டாயம் உங்கள் குர்பானி கொடுக்கணும். அப்போ குர்பானி கொடுக்குறவர் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும், பருவம் அடைந்தவராக இருக்கணும். இந்த நிசாப் உச்ச வரம்பு சொன்ன பாருங்க, 612 கிராம் வெள்ளி அளவுக்கு செல்வம் வச்சிருக்கணும். 4வது ஒரு கண்டிஷனும் இருக்குது மார்க்கத்தில். பயணியாக முசாஃபிரா யார் இருக்கிறாரோ அவருக்கு மார்க்கத்தில் சில சலுகைகள். முசாஃபிர் 4 ரக்காத்தை 2ஆ சுருக்கி தொழுவார். சில இமாம்கள்கிட்ட முசாஃபிர் 2 நேர தொழுகையை சேர்த்து தொழலாம். ஒரு ரமதானில் ஒருத்தர் முசாஃபிராக இருந்தால் நோன்பை விடலாம். அது மாதிரி தான் மார்க்கத்தில் இந்த 10, 11, 12 ஒருத்தர் இந்த 3 நாட்கள் துல்ஹஜ்ஜுடைய 10, 11, 12 இந்த 3 நாள் ஏதோ ஒரு வேலையாக முசாஃபிரா வெளியூர் போயிட்டார். 12 வரைக்கும் ஊருக்கு வரல, 10 அன்னைக்கும் ஊரில் இல்லை, 11லையும் இல்லை, 12லையும் இல்லை, 12 மகரிபுக்கு தான் சொந்த ஊரில் வந்து இறங்குறாரு. இந்த 3 நாள் முசாஃபிரா இருந்தார். முசாஃபிருக்கு குர்பானி கடமை இல்லை. கடமை இல்லை, கொடுத்தால் செல்லுமா? தாராளமாக செல்லும், கடமை கிடையாது. முசாஃபிருக்கு கடமை இல்லை. முசாஃபிர் யாரு? தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து 82 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு போய், தன்னுடைய ஊரிலிருந்து சொந்த ஊரில் இருந்து 82 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு போய் 15 நாளை விட கம்மியாக தங்கி இருந்தால் அவர் முசாஃபிர். முசாஃபிர் யாருங்க? உங்கள் ஊர் பல்லப்பட்டி, இங்கேருந்து நீங்கள் 82 கிலோமீட்டர், அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் சரிதான், அதை விட குறையக்கூடாது. 82 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஒரு வேலையாக போகிறீங்க. அந்த ஊரில் போய் 15 நாளைக்கு கம்மியாக தங்கி இருந்தால் உங்களுக்கு பேர் முசாஃபிர். 15 நாளோ அதை விட அதிகமாக தங்கிட்டீங்களா உங்களுக்கு பேர் முகீம். வெளியூரில் போய் 15 நாள் அல்லது அதை விட அதிகமாக தங்கிட்டா முகீம். நீங்கள் முகீமாக இருந்தால் குர்பானி கொடுக்க வேண்டும், முசாஃபிராக இருந்தால் கொடுக்கக்கூடாது. முசாஃபிர் யார்? தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் 15 நாளை விட கம்மியாக தங்கி இருந்தார்னா அவர் தான் முசாஃபிர். அந்த அடிப்படையில் தான் இங்கே விளங்கணும். ஹாஜிகள் எல்லாருக்கும் ஒரு சட்டத்தை சொல்கிறேன், ஹஜ்ஜுடைய ஜோடுலையும் சொல்லியிருப்பேன். ஹஜ்ஜுக்கு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு குர்பானி கடமையா அப்படின்னா அந்த காலத்தில் கிதாபுகளில் என்ன எழுதியிருப்பாங்க? இப்போ ரொம்ப பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும், ஹஜ்ஜில் தான் குர்பானி கொடுக்குறாங்களேன்னு சொல்லி. அதையும் சொல்லிடுறேன், பல பேருக்கும் விளங்குறது இல்லை. ஹஜ்ஜில் கொடுக்குற குர்பானி அது உதஹியா கிடையாது. இங்கே நாம் கொடுக்கறது உதஹியா, இது செல்வந்தர்கள் மீது கடமை. ஹஜ்ஜுங்கிறது தமத்து, நாம் செய்கிற ஹஜ்ஜு தமத்து. தமத்துவோ கிரான் முறையில் யார் ஹஜ்ஜு செய்கிறாங்களோ அவர் ஏழையாக இருந்தாலும் அவருக்கு அங்கே குர்பானி கடமை. அந்த குர்பானி வேற, இங்கே கொடுக்குற குர்பானி வேற. இப்போ அவங்க தமத்து ஹஜ்ஜுக்கு போனவங்க அதுக்காண்டி ஒரு குர்பானி கொடுப்பாங்க. உதஹியா வாஜிபா? இந்த ஹஜ்ஜு பெருநாள் குர்பானின்னு சொல்கிறோம் பாருங்க, இது ஹாஜிகள் பணக்காரங்களாக இருந்தால் அவங்க மேலே வாஜிபா. அந்த காலத்தில் அவங்கெல்லாம் முசாஃபிர் வாஜிப் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா அன்றைக்கு மக்கா முக்கர்ரமாங்கிறது தனி ஊர். ஹாஜிகள் எங்கே வர்றாங்க? ஹஜ்ஜை நிறைவேற்ற மினா வர்றாங்க. மினாங்கிறது தனி ஊர். அப்போ அவங்க மினா அந்த 5 நாள் எங்கே தங்கி இருக்கிறாங்க? மினா, அரஃபா, முஸ்தலிஃபா. ஒரே இடத்துல 15 நாள் தங்கி இருந்தால் தான் ஒருத்தர் முகீம், இல்லைன்னா முகீம் இல்லை. அந்த காலத்தில் இதெல்லாம் தனித்தனி ஊராக பார்க்கப்பட்டதுனால ஒரே கருத்தாக சொல்லிட்டாங்க, முசாஃபிர் அவருக்கு குர்பானி இல்லைன்னு சொல்லி. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஹஜ் அங்கே போய் 2 ரக்காத்தா 4 ரக்காத்தாங்கிற பெரிய சண்டை சர்ச்சையெல்லாம் இருக்குதா இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாங்க, மக்காவுடைய முஃப்திகளும் அதான் சொல்கிறாங்க, மக்கா மீனா எல்லாம் ஒரு ஊராயிடுச்சு, எல்லாம் ஒன்று தான். எனவே நீங்கள் 15 நாள் தங்குறீங்களா அதை விட கம்மியாக தங்குறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் அரஃபா மினாவுக்கு போகிறதுக்கு முன்னால் மக்கால எத்தனை நாள் தங்கியிருந்தீங்க அதையும் சேருங்க. ஹஜ்ஜு முடிச்சுட்டு வந்து எத்தனை நாள் தங்குவீங்க எல்லாத்தையும் சேருங்க. எல்லாத்தையும் சேர்த்து 15 நாள் அதை விட அதிகமாகிட்டா
நீங்கள் முசாஃபிர் கிடையாது. அப்போ ஹஜ்ஜுக்கு போனவங்களும் குர்பானி கொடுக்க வேண்டியது வரலாம். குர்பானி கொடுக்காத நிலை யாருக்கு வரும்? டைரெக்டாக மதீனாவிலேருந்து ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, ஹஜ்ஜு முடிஞ்சதும் ஊருக்கு வந்துடுவாங்க. அவங்க ஹஜ்ஜில் தங்குற நாட்கள், ஹஜ்ஜு முடிஞ்சு மக்கால வந்து தங்குற நாட்கள், இதெல்லாம் 15 நாள் வரல முசாஃபிர், அவங்களுக்கு குர்பானி இல்லை. அப்போ ஹஜ்ஜுக்கு போனவர்கள் 2 விதமாகவும் இருக்கலாம். முசாஃபிர் லிஸ்ட்லையும் வரலாம், முகீம் லிஸ்ட்லையும் வரலாம். யார் முசாஃபிர் லிஸ்ட்டில் வர்றாரோ அவங்களுக்கு உதஹியா இல்லை. யார் முகீமா வந்துடுவாங்களோ அவங்களுக்கு உதஹியா தனியாக கொடுக்கணும். அது இங்கே ஊரில் கொடுத்தாலும் சரிதான், அங்கேயே தனியாக உதஹியா கொடுத்தாலும் சரிதான். மொத்தத்தில் அவங்க 2 குர்பானி கொடுக்க வேண்டியது வரும். ஆஹா, ஹாஜிகள் இந்த சட்டத்தை தெரியணும். இந்த சட்டம் தெரியாமல் ஹஜ்ஜுக்கு சென்ற பலரும் உதஹியாவை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. இப்போ இந்த கடமையை விட்ட குற்றவாளியாக ஆயிடுவாங்க. ஹஜ்ஜுக்கு போன இடத்துல பாவியாகலாமா? யோசிச்சு பாருங்க. அதனால உலமாக்கள்கிட்ட கேளுங்க, நான் முசாஃபிரா நான் முகீமான்னு கேளுங்க. அவங்க உங்கள்கிட்ட விளக்கம் கேட்பாங்க. நீ எப்போ வந்த, எத்தனை நாள் இங்கே தங்கியிருப்பீங்கன்னு கேட்டு அவங்கள்ட்ட சட்டம் தெரிந்து உங்களுக்கு உதஹியா வாஜிபுனா உதஹியா கொடுங்க. ஹஜ்ஜுக்கு போன உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் இந்த சட்டங்களை தயவு செய்து அவங்கள்ட்டையும் சொல்லிடுங்க. ஆக இதெல்லாம் குர்பானி யாருக்கு கடமை என்பது குறித்த ஒரு சட்டம் இது. இப்போ அதே போல் குர்பானியில் எதை கொடுக்கலாம், எந்தெந்த பிராணிகள் கொடுக்கலாம்? அல்லாஹ் வந்து கால்நடைகளை 8 வகையாக பிரிச்சிருக்கிறான். 8 வகையாக பிரிச்சிருக்கிறான். ஆடுல 2 இனம், செம்மறி ஆடு, வெள்ளாடு, ஒட்டகம், மாடு. சரிங்களா? இந்த 4லும் ஆண் பெண் அப்படிங்கிற 2ஐயும் சேர்த்துட்டிங்கன்னா 4 2 8 போயிடும். செம்மறி ஆட்டில் ஆண் பெண் இனம், வெள்ளாட்டில் ஆண் பெண் இனம், ஒட்டகத்தில் ஆண் பெண், மாட்டில் ஆண் பெண். மொத்தம் அல்லாவே சொல்லுவான் சமானியத்த அஸ்வாஜ். இந்த கால்நடைகள் 8 வகை என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்போ இந்த 8மே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உலமாக்கள் சொல்லுவாங்க. மாடுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான் இல்லையா, மாட்டில் எரும மாடு வருமா? அல்லாஹ் வந்து ஒமினல் பக்கர் அப்படின்னு சொல்லுவான் குரானில். மாட்டில் ஆண் பெண் என்கிற 2 வகை இருக்குதுன்னு சொல்கிறான். மாடுன்னு சொன்னால் எருமையும் வருமா? அப்படின்னா 4 மதுஹபுடைய ஒருமித்த யோகோவித்த கருத்து என்ன? மாடு என்ற வார்த்தையில் எருமையும் வரும். எனவே எருமையும் நீங்கள் குர்பானி தாராளமாக கொடுக்கலாம். மற்ற மாட்டில் 7 பேர் சேர்ற மாதிரி எரும மாட்டிலும் 7 பேர் பங்கு சேரலாம், அதுவும் கூடும். இதான் 4 மதுஹபுடைய கருத்து. இது ஏன் இன்னைக்கு சொல்கிறேன், இன்றைக்கி சோசியல் மீடியா வளர்ந்து விட்ட காலத்தில் பல்வேறு கருத்துகள் சித்தாந்தங்கள் கொண்டவர்கள் எல்லாம் ஆளாளுக்கு சட்டம் பேசுறதுனால இந்த அஹ்லதீஸ்காரன் அவன் எருமை கூடாதுமா, மாடுன்னா எருமை வராதுன்னு சொல்லி நாம் சொல்கிறோம். இல்லை, மாடும் எருமையும் மாட்டின் வகையை சார்ந்தது தான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க எருமையில் 7 பேர் பங்கு சேரலான்னு சொன்னாங்க. எல்லா சஹாபாக்களும் சொல்லியிருக்கிறாங்க எரும மாடும் குர்பானி கொடுக்க தகுதியானது. அரபி டிக்ஷனரியில் என்ன எழுதுறாங்க, எருமையும் மாட்டினுடைய ஒரு இனமே, மாட்டில் ஒரு வகை தான், அதனால எரும மாடு கொடுக்கலாம். இப்போ சில என்கிட்ட கூட ஒரு கேள்வி கேட்டாங்க, யாருன்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னால் எருமை குர்பானி கொடுக்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்களே. அப்போ அதனால் அந்த மாதிரி குழப்பத்துக்கு ஆளாக வேண்டிய தேவையில்லை. வடநாட்டில் கொடுக்குறாங்க, கேரளாவில் கொடுக்குறாங்க, எரும மாடும் தகுதியானது தான். இது எல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தது. காட்டு விலங்குகளை கொடுக்கக்கூடாது. காட்டு மாடு இருக்குது, ஜாயிஸ் இல்லை. வீட்டில் நம்மோடு இருக்கக்கூடிய இந்த வளர்ப்பு மாடுகள் ஆடுகளை தான் கொடுக்க முடியுமே தவிர ஒருத்தர் பிரம்மாண்டமாக கொடுக்கணுங்கிறதுக்காண்டி காட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்தால் கூடாது. ஏன்னா இன்றைக்கி குர்பானி விளம்பரம் பெருமை பகட்டுக்காகவும் ஆயிடுச்சு. பெருமை பகட்டுனா என்ன, இப்போ எங்கள் ஊர்லேயே அந்த மாதிரிலாம் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மாடு வாங்கி வந்து ஊரெல்லாம் ஊர்வலம் போகிறது. பாருங்கள் பராக் மாடு வாங்கியிருக்கிறோம், பாருங்கன்ட்டு. இதெல்லாம் பெருமை பகட்டு. இது ஜாயிஸ் இல்லை. நல்ல கொளுத்ததை வாங்குங்க, கொளுத்ததை கொடுங்க. மார்க்கம் கண்டிப்பாக விரும்புது. அதில் முகஸ்துதி பெருமை கண்டிப்பாக இருக்கவே கூடாது. நல்லதாக வாங்கி நல்லதாக பார்த்து கொடுக்கறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஆக இதெல்லாம் எந்த பிராணிகளை கொடுக்கலாங்கிறதுல இப்போ ஒவ்வொரு பிராணிக்கும் வயது இருக்குது. ஒட்டகம் கொடுக்கறதா இருந்தால் 5 வயது பூர்த்தியாக இருக்கணும், 5 வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும். 5 வயது முடியாமல் ஒரு நாள் இருக்குது 5 வயசு முடிகிறதுக்கு, அந்த ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தா செல்லாது. மாடு 2 வயது பூர்த்தியாக இருக்கணும், ஒரு நாள் குறைஞ்சாலும் அதை குர்பானி கொடுப்பது செல்லாது. ஆட்டை பொறுத்த வரைக்கும் செம்மறியா வெள்ளாடாக இருந்தால் கண்டிப்பாக 1 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும். செம்மறி ஆடாக இருந்தால் 1 வருஷம் பூர்த்தியாக இருப்பதே சிறப்பு. கொளுத்த செம்மறி ஆடு, நல்ல கொளுத்த செம்மறி ஆடாக இருந்தால் அதில் மட்டும் விதிவிலக்கு 6 மாதம். நல்ல கொளுத்ததாக இருக்குது, பார்க்குறதுக்கு 1 வயசு மாதிரி தெரியுது. அப்போ என்ன செய்யலாம், அதை கொடுக்கலாம். இது நல்ல கொளுத்து இருந்தால் தான், நல்லா கொளுத்து இருக்கணும். அப்போ நல்ல வயதுகள் என்னங்க ரொம்ப பார்க்கணும். இந்த பல் அப்படிங்கிறது
அது வயதுக்கான ஒரு அடையாளம்தான். எனவே பல்ல மட்டும் வச்சுமே வயதை முடிவு செய்ய முடியாது. வயதுங்கிறது இந்த கால்நடைகளுடைய வயதை தெரிந்த அனுபவசாலிகள் இருப்பாங்க, அவங்கள வைத்து அந்த வயது கட்டாயம் பூர்த்தியாகாமல் அந்த பிராணிகளை நீங்கள் குர்பானி கொடுத்தா அது செல்லாது. எனவே குர்பானியினுடைய இந்த வயது விஷயத்தில் கவனம் தேவை. அடுத்தது என்ன, குர்பானி பிராணிகளில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலில்லான்னு சொல்கிறாங்க, நாங்கள் குர்பானி வாங்குறதுக்கு சந்தைக்கு போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குர்பானி பிராணிகளுடைய எல்லா உறுப்புகளையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நஸ்தஷ்ரிஃபல் ஐன வல் உதுன ஃபஸாயிதா, காது கண்ணு இதர உறுப்புகள் எல்லாத்தையும் உற்று நோக்குங்கள். நஸ்தஷ்ரிஃபன் சொன்னால் நல்ல உற்று நோக்கி பாருங்க. அப்போ நல்ல பிராணிகளை கவனமாக பார்த்து வாங்கணுமே தவிர கவனம் இல்லாமல் வாங்கிடக்கூடாது. எல்லா உறுப்புகளையும் பார்க்கணும். அந்த பிராணிகளுடைய நாக்கை பார்க்கணும். நாக்கு துண்டிக்கப்பட்டிருந்தால் அப்போ அந்த பிராணியை குர்பானி கொடுக்கறது கூடாது. கொம்பு அறவே இல்லாத பிராணியாக இருந்தால் இப்போ பிரச்சனை இல்லை. கொம்பே இல்லாத பிராணியை வாங்கிட்டீங்க, அதை கொடுக்கலாம். கொம்புள்ளது சிறப்பு, கொம்புள்ளது சிறப்பு. கொம்பே இல்லாத பிராணியை குர்பானி கொடுக்கலாம். ரொம்ப பெரிய கொம்புள்ளதையும் வாங்கிடாதீங்க. ரொம்ப பெரிய கொம்புள்ளதை வாங்க வேண்டாம்னு ஏன் சொல்கிறோம், நம்ம வாங்கி அன்னைக்கே அறுத்தா பிரச்சனை இல்லை. நாம் ஒரு 5-6 நாளைக்கு முன்னால் 10 நாளைக்கு முன்னால் வாங்குறோம்னா ரொம்ப பெரிய கொம்பாக இருந்தால் நாம் வீட்டில் கொண்டு வந்தோ பட்டிலே கட்டி வச்சு முட்டி என்ன செஞ்சிடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது. இப்போ கொம்பு இருந்துச்சு, கொம்பு இருக்கிற பிராணியை வாங்கியிருக்கீங்க, இப்போ கொம்பு முறிஞ்சு போச்சு. முறிஞ்சு போச்சுன்னா 2 நிலை இருக்குது, அதனுடைய வேரோட முறிஞ்சு போச்சு, வேரோட அப்படியே வந்துருச்சு. பார்த்தா அந்த என்னங்க கொம்பு இருந்த இடத்துல இரத்த காயம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த பிராணியை குர்பானி கொடுப்பது ஜாயிஸ் இல்லை. முற்றிலுமாக வேரோடு முறிந்த கொம்பாக இருந்தால் அது ஜாயிஸ் இல்லை. கொம்பனுடைய மேல் பகுதி உடஞ்சிருக்குது, பாதியோ முக்காலோ உடஞ்சிருக்குது, மொத்தத்தில் அந்த கொம்பு முளைக்கிற இடத்துல கொஞ்சோண்டு மேலே துருத்தி நிற்குது, வேரோடு அப்படியே வரல, காயம்லாம் இல்லை. இந்த பிராணிகளை குர்பானி கொடுக்கலாம், மக்ரூஹுங்கிற அந்தஸ்து வரும். அதனால தான் ரொம்ப பெரிய கொம்பாக வாங்கிறாதீங்க. கொம்புள்ள பிராணியை வாங்கினா அறுக்கிற வரைக்கும் அந்த கொம்பை உரியாமல் பார்த்து கொள்வது நம்முடைய பொறுப்பு ஆகிவிடுகிறது. ஆக இதனங்க அதனுடைய கொம்பை பார்க்கணும். 3வது கண்ணை பார்க்கணும், நல்ல பார்வை உள்ளதான்னு பார்க்கணும். ஒரு கண் பார்வை இல்லாமல் அது குருடாக இருந்தாலும் அந்த பிராணியை கொடுப்பது ஜாயிஸ் இல்லை. அப்போ நல்ல அதனுடைய பார்வையை சோதிக்கணும். அதுக்கெல்லாம் உலமாக்கள் அடையாளங்களை சொல்லியிருக்கிறாங்க. பிராணிகளுக்கு பார்வை இருக்குதா இல்லையாங்கிறத என்ன செய்யணும், எந்த இடத்துல அடித்து பார்க்கணும். ஒரு மனுஷனுக்கோ பிராணிகளுக்கோ பார்வை இருந்தால் தான் நீங்கள் உடம்புல அடிச்சிங்கன்னா 2 கண்ணுமே துடிக்கும், புருவம் துடிக்கும். பார்வை இல்லாத கண் துடிக்காது. அப்போ அதனுடைய கண்ணை என்ன ஹதீஸில் தெளிவாக கண்ணை பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ பிராணிகளுடைய கண்ணை பார்க்கணும். கண் பாதிப்படைஞ்சிருந்தால் அந்த பிராணியை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி தான் பிராணிகளுடைய வால் காது இவைகளை பார்க்கணும். அதில் 1/3 பங்கு அளவுக்கு வெட்டப்பட்டிருக்கு, துண்டிக்கப்பட்டிருக்குன்னா கூடாது. 1/3 பங்கை விட கம்மியாக இருந்தால் அவைகளை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அதே மாதிரி பிராணிகளுடைய காலை பார்க்கணும். ரொம்ப என்னங்க மெலிந்தது, அறவே மெலிந்தது, நடக்கவே முடியாது என்கிற அளவுக்கு காலில் பலவீனம் இருந்தால் அதை கொடுக்கக்கூடாது. ஒரு கால் உடஞ்சிருந்தாலும் அதை என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஆக இந்த பிராணிகளுடைய இந்த எல்லா உறுப்புகளையும் என்னங்க கவனித்து பார்த்து வாங்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற பிராணி பெண் பிராணியாக இருந்தால், ஆடு வாங்குகிறோம், பெண் பிராணியாக இருந்தால் அதனுடைய அந்த பால் தருகிற மடி இருக்கு இல்லையா, மடின்னு சொல்லுவாங்க, அந்த மடியை பார்க்கணும். அது ரொம்ப காஞ்சு போய் வறண்டு போய் இருந்துச்சுன்னா அதை கொடுக்கக்கூடாது, ஜாயிஸ் இல்லை. 2 மடி இருக்கும் ஆட்டுக்கு, 2 மடி இருந்துச்சுன்னா அதில் 1 சுத்தமாக காஞ்சு போச்சு, அதை கறந்தா பாலே வராது அப்படின்னா அந்த ஆட்டை கொடுக்க முடியாது. மாடாக இருந்தால் அதுக்கு 4 மடி இருக்கும், 4 என்னங்க மடி இருக்கும் அந்த கறக்கிறதுல, அதில் 2 கெட்டு போயிருந்துச்சு, 2 காஞ்சு போச்சு, வறண்டு போனதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கொடுக்கக்கூடாது. அப்போ இதையும் பார்க்கணும். அந்த பால் தரக்கூடிய பிராணின்னு சொன்னால் அதனுடைய மடியை பார்க்கணும். மொத்தத்தில் ரொம்ப குறையுள்ளது, ஊனமுள்ளது, ரொம்ப நோயுற்றது, மெலிந்தது இவைகளை கொடுக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொம்புள்ள கருப்பு வெள்ளை கலந்த 2 ஆடுகளை குர்பானி கொடுப்பாங்க. கொம்பு இருக்கும், அதே மாதிரி என்னங்க அக்ரனைன் அம்லஹைன், அக்ரனைன்னா கொம்புள்ளவை, 2 கொம்பு இருக்கும். அம்லஹைன்னு சொன்னால் கருப்பு வெள்ளை என்னங்க வெள்ளை கலந்தது. இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. எனவே அத்தகைய பிராணிகளை
குர்பானி கொடுப்பதற்கு நல்ல அழகான பிராணிகளை வாங்கணும். காயடிக்கப்பட்ட பிராணியை குர்பானி கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னால், காயடிக்கப்பட்ட பிராணிகள் என்ன செய்யாதுன்னா அசுத்தங்கள் பக்கத்தில் போகாது. அல்லாஹ் பிராணிகளுடைய இயற்கை அப்படி அமைச்சிருக்கிறான். காயடிக்கப்பட்ட விலங்கு இருக்கு இல்லையா, அசுத்தங்களுக்கு பக்கத்தில் போகாததுனால அதனுடைய இறைச்சியில் துர்வாடை இருக்காது. காயடிக்கப்படாத பிராணிகள் இருக்குது, அது அசுத்தங்கள் பக்கத்துலேயும் போய் மேயும். அதனால அதனுடைய இறைச்சியில் சில நேரங்களில் துர்வாடை இருக்கும். அதனால தான் உலமாக்கள் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூதாவுதுல வருது, காயடிக்கப்பட்ட 2 ஆடுகளை கொடுத்தாங்க. இப்போ மொத்தம் 3 அம்சங்களும் வந்துடுச்சு. கொம்புள்ளது, கருப்பு வெள்ளை கலந்தது, காயடிக்கப்பட்டதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. இப்போ காயடிக்கப்பட்டது கூடும். அதே நேரத்தில் அறவே ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஜாதியாக இருக்குது. ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத ஜாதியாக இருந்தால் அதை உலமாக்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. எதை கொடுக்கக்கூடாதுங்கிறதுல நிறைய விளக்கங்கள் இருக்குது. அந்தந்த நேரத்தில் உலமாக்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. தெளிவானவர்களை வைத்து ஆடு வாங்கி எந்த பிராணியை கொடுக்க போகிறோமோ அதை வாங்கி அந்தந்த பிராணிகளை கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். சமீப காலங்களில் கூட்டு குர்பானி நடைமுறையும் வந்துவிட்டது. கூட்டு குர்பானியினுடைய முக்கியமான சட்டங்களை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். முதலாவது விஷயம் என்ன, மாட்டில், ஒட்டகத்தில், எருமை இதில் 7 பேர் சேரலாம். 7 பேருமே முஸ்லீமாக இருக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம், சில விஷயங்கள் நடந்து விடுகிறது. அறியாமையில் சில கிராமங்களில் யாரோ முஸ்லீம் அல்லாதவர்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க. அவர் பாய் நானும் ஒரு பங்கு சேர்த்துக்கிறேன், அப்படி சேர்த்துக்கிறாங்க. அப்படி சேர்த்துக்கிட்டால் கூடாது. 7 பேர்த்தில் 7 பேருமே முஸ்லீம்களாக இருப்பது கட்டாயம். முஸ்லீம்களில் எத்தனை பேர் இன்றைக்கி நாத்திகம் பேசுகிறான், முஸ்லீம்களில் எத்தனை பேர் கம்யூனிசம் பேசுகிறான். பேர் வேணால் அப்துல் காதராக இருக்கலாம், அப்துல்லாவாக இருக்கலாம், ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லை. இவனை சேர்த்தான் அவன் கறிக்காண்டி சேர்றான், இவனை சேர்த்தான் 7 பேருடைய குர்பானியும் போயிடும். இந்த மாதிரி ஆளுக பேசுகிறானா இல்லையா, இத்தனை பேர் பேசிகிட்டு இருக்கிறான், நமக்கு தெரியறதில்லை. நாம் எல்லா தெளிவான மக்கள் முஸ்லீம்கள் நல்ல அடியார்கள் அத்தகைய 7 பேர் சேர்ந்தால் நல்லது. ஒரு மாட்டை நாமளே முடிவு பண்ணி 7 பேர் யார், இந்த 7 பேர் நாங்கள் எங்களுடைய பங்கு இதில் கொடுங்கன்னு சேரணும். அப்போ 7 பேரும் முஸ்லீமாக இருக்கணும். 2வது கண்டிஷன் என்ன, கூட்டு குர்பானியில் சேரக்கூடிய அந்த 7 பேருடைய நீயத்துமே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் நன்மையையும் பெறுவதாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் நன்மை. அப்போ அவரும் குர்பானி நீயத்தில் சேரணும், அல்லது அகீகாவுடைய நீயத்தில் சேரணும், அல்லது இறந்தவர்களுக்கு ஈசால் சவாப் நீயத்தில் சேர்றார். மாட்டில் ஒரு பங்கு சேர்றாரு, எங்கள் அத்தாவுடைய ஈசால் சவாபை கண்ணி கொடுக்குறேன், இந்த மாதிரி எண்ணங்களில் சேர்ந்தாதான் கூட்டு குர்பானி கூடும். யாராவது ஒருத்தன் இந்த மேல் சொன்ன எந்த நீயத்திலையும் சேரலை, குர்பானி நீயத்தும் இல்லை, அகீகாவுடைய நீயத்தும் இல்லை, இறந்தவர்களுக்கு நன்மையை சேர்ப்பிக்கிற நீயத்தும் இல்லை, வெறும் கறி வேணும் இறைச்சி வேணும் பல பேருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் சேர்ந்தால் அந்த கூட்டு குர்பானி என்னங்க கூடாது. கூட்டு குர்பானியில் ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொரு மாட்டினுடைய இறைச்சியும் 7 பங்காக போடப்படணும். 7 பங்கு இறைச்சி சமமாக இருக்கணும். 7 பங்கில் ஒருத்தருக்கு கூட ஒருத்தருக்கு குறைய வந்து விட்டால் அதுக்கு பேர் வட்டி, அங்கேயும் வட்டி வரும். ஏன்னா இந்த 7 பேருமே சேர்ந்து ஒரு மாட்டினுடைய இறைச்சியை வாங்கியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் கையில் வரப்போகிறது இறைச்சி. சட்டம் என்ன சொல்லுது, ஒரே இனப்பொருள், ஒரே இனப்பொருளை கொடுத்து மாற்றினால் 2 பக்கமும் அளவு சமமாக இருக்கணும். நீங்கள் கோதுமையை கொடுத்து வாங்கினீங்கன்னா 2 பக்கமும் 1 கிலோனா 1 கிலோ தான் இருக்கணும். 7 பேருமே இறைச்சியை தான் வாங்குறாங்க. ஒருத்தருக்கு 5.5 கிலோ, ஒருத்தருக்கு 5 கிலோ, 1/2 கிலோ கூடிடுச்சு, இது வட்டியாக போயிடும். அதனால் அந்த 7 பங்குகளுமே சமமாக இருப்பது கூட்டு குர்பானியில் கடமை. இன்றைக்கெல்லாம் சட்டங்கள் மதிக்கப்படுவதில்லை என்பதை விட மிதிக்கப்படுது. அதெல்லாம் பார்த்தா முடியாதுங்க, அதெல்லாம் பார்த்தா நடக்காதுங்க. உங்களை யாருப்பா இப்படிலாம் கூட்டு குர்பானி கொடுக்க சொன்னது, உங்களை யார் இவ்வளோ என்னங்க முடியாத சட்டத்தை, அப்படி என்ன நிர்பந்தம் இருக்குது, அப்படிலாம் முடியலன்னா எல்லாரும் ஆட்டை கொடுத்துட்டு போங்க. தயவு செஞ்சு கூட்டு குர்பானிங்கிற பேரில் ஒரு சிரமத்தை தவிர்க்கிறோம், காசு கம்மியாகுது, வேலை மிச்சமாகுதுன்னு சொல்லி கூட்டு குர்பானியில் சேர்ந்து உங்களுடைய குர்பானியின் நன்மைகளை நாசமாக்கிறாதீங்க. பல பேர் சட்டத்தை மதிக்காதவர்களாக இருக்கிறாங்க. நான் யார் சட்டத்தை மதிக்கிறாங்க மதிக்கலை நீங்கள் அடையாளப்படுத்த முடியாது, எனக்கு அது தெரியவும் தெரியாது. அதனால் உங்களுக்கு உண்மையிலுமே ஆடு கொடுப்பதில் சிரமம் இருந்தால் நண்பர்களாக சேர்ந்து ஒரு ஆட்டை வாங்கி நீங்களே அறுத்து இறைச்சியை பிரிச்சுக்குங்க, அதான் நல்லது. இந்த இறைச்சியில் யாருமே எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்லாம் விட்டு கொடுக்க முடியாது. 7 பங்காக தான் போடணும். அவர் வாங்கி யாருக்காவது தர்மம் செய்யணும், வாங்கி யாருக்காவது தர்மம் செய்யணும். சில மார்க்கத்தில் சில உரிமைகளை
உரிமைக்காரனே வேண்டான்னு சொன்னாலும் முடியாதுங்க. நான் ரமதானில் சொல்லியிருக்கிறேன், பாகப்பிரிவினை சட்டம் இல்லையா, இறந்தவருடைய சொத்துக்கு வாரிசுகளில் ஒருத்தர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் சரி, வேண்டான்னு எழுதி கொடுத்தாலும் சரி, சட்டப்படி அவருடைய பங்கு அப்படியே தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. முடியும் சில உரிமைகள் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றதுனால அது வேண்டாம் என்று ஆயிடாது. அதை நான் வாங்கணும், கொஞ்சமாவது வாங்கணும். எப்பா இது போதும், மிச்சத்தை நீங்கள் பிரிச்சுக்குங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி தான் இந்த கறியை முதல்ல வேலை வேண்டாம் அப்படி இல்லை, 7 பங்குகள் பிரித்து தான் ஆகணும். நீ அதுக்கப்புறம் என்ன செய்ய, யாருக்கு வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அதனால் இந்த பங்கு பிரிக்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப தவறுகள் நடக்கிறது. இந்த குர்பானி பிராணிகளுடைய எந்த பொருளானாலும் சரி, அதனுடைய இறைச்சியாகட்டும், அதனுடைய தோலாகட்டும், எந்த பொருளானாலும் சரி நீங்கள் பயன்படுத்தலாங்க. அதை அப்படியே பயன்படுத்தலாம். இறைச்சியை நீங்கள் ஃபுல்லாகவே வச்சுக்கலாம், தோலை காய வச்சு நீங்களே வச்சுக்கலாம். அந்த குர்பானியினுடைய எந்த பார்ட்டாக இருக்கட்டும் அதை அப்படியே நீங்கள் வைக்கிறதா இருந்தால் எல்லாமே உங்களுக்கு கூடும். ஆனால் அதனுடைய எந்த பொருளையும் விற்கிறது கூடாது. வித்துட்டீங்க அது சதக்கா செய்கிறது வாஜிபாயிடும். தோலை விற்றாலும் சரி சதக்கா வாஜிபாயிடும், விற்கக்கூடாது. விற்றா வாஜிபு சதக்கா, அதை கூலியாக கொடுக்கக்கூடாது. இப்போ ஆடை இருக்க வர்றான், அவனுக்கான நியாயமான கூலி 1000 ரூபான்னு வைங்க. எப்போ குடல் தோல் இதெல்லாம் உனக்கு தர்றேன், ஒரு 700 ரூபா போட்டுக்கன்னு சொன்னான். அவனு சரின்னா 700 ரூபாங்கிறது 300 ரூபாய்க்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, இந்த தோலை விற்றுருக்கீங்க. 300 ரூபாய்க்கு குடலை விற்றுருக்கீங்க, 300 ரூபாய்க்கு தலையை விற்றுருக்கீங்க. அப்போ நீங்கள் 300 ரூபா சதக்கா செஞ்சாதான் உங்கள் குர்பானி கூடும். எனவே அறுக்க வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் குர்பானி ஆட்டில் மாட்டில் எதையாவது கிஃப்டாக கொடுக்க நினச்சா அவனுக்கு பேசப்பட்ட கூலி என்னவோ அந்த கூலியை முழுசாக கொடுத்துட்டு மற்றதை கிஃப்டாக கொடுங்க. கூலியில் ஒரு அம்சமாக அந்த பொருள்களை கொடுத்தீங்க, குர்பானி செல்லாது. எனவே இந்த விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி தான் குர்பானி பிராணி அறுக்கிறது உங்கள் வீடுகளில். ஏன்னா இன்றைக்கி அறுக்கிறதுல ரொம்ப அலட்சியம் இருக்குது. எனவே அறுக்கிற விஷயத்தினுடைய சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ளணும். அறுக்கிறவர் கட்டாயம் முஸ்லீமாக இருக்கணும். முஸ்லீம் அல்லாதவர் யாராவது அறுத்துட்டாங்க, உங்களுடைய அந்த பிராணி செத்துப்போன பிராணியின் சட்டத்தில் வந்துடும், யாரும் அதை சாப்பிட முடியாது. முஸ்லீமாக இருக்கணும். அறுக்கக்கூடியவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அவங்க யாராவது அறுத்தா அறுப்பு கூடாது. சின்ன பிள்ளைங்க கூட அறுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு தெளிவு இருந்தால் சக்தி இருந்தால் அறுக்கலாம். ஆணோ பெண்ணோ யாருனாலும் அறுக்கலாம். மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அறுத்தால் அந்த அறுப்பு செல்லாது. 3வது விஷயம், அறுப்பவர் கத்தி யார் வச்சிருக்கிறாரோ அவர் பிஸ்மில்லா சொல்லணும். 2 பேர் கத்தியை பிடிச்சிருக்கிறாங்க, சில நேரங்களில் அத்தாவும் மகனும் சேர்ந்து அறுப்பாங்க. சரி பையனுக்கும் பழக்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேர் கத்தி பிடிச்சாங்கன்னா 2 பேரும் பிஸ்மில்லா சொல்லணும். ஒருத்தர் தான் சொல்லிட்டாரு, இன்னொருத்தர் சொல்லலை, செத்து போனால் ஆடா போயிடும், சாப்பிட முடியாது. அதனால் இது விளையாட்டல்ல, முதல்ல புரிஞ்சுக்க. வணக்கம், தொழுகைங்கிற ஒரு வணக்கம் தக்பீர் தஹரிமாவிலிருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் எதை செஞ்சால் தொழுகை பாலா போயிடும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதே மாதிரி தான் குர்பானி பிராணியை அறுக்கிற ஆர்வத்தில் பிஸ்மில்லா விட்டுறாதீங்க. 2 பேர் கத்தி பிடிச்சா 2 பேருமே பிஸ்மில்லா சொல்லித்தான் அறுக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. அறுக்கும்போது உள்ள முறைகள், சட்டத்திட்டங்கள், ஒழுக்கங்களை தெரியுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுக்கிற போது என்ன சொல்லுவாங்க? அவங்க ஆடு அறுக்கும்போது பிஸ்மில்லா அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மத் வ ஆலி முஹம்மத் வ மின் உம்மத்தி முஹம்மத், இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின், யா அல்லாஹ் இது முஹம்மது ஆகி என்னுடைய குர்பானி, இதை ஏற்பாயாக. வ ஆலி முஹம்மத், என் குடும்பத்தார் சார்பாக இதை அவங்களுக்கு நன்மையாக ஆக்குவாயாக. அவங்களுடைய என்னங்க விசாலமான உள்ளத்தை பாருங்க. வ உம்மத்தி முஹம்மத், என்னுடைய உம்மத்துக்காக இதனுடைய நன்மையை கொடுப்பாயாக. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு எந்த இடத்துல இந்த உம்மத்தை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஞாபகப்படுத்தாமல் இந்த உம்மத்தை விட்டுட்டு அவங்க கடந்து போகவே மாட்டாங்க. குர்பானியில் கூட அவங்க எவ்வளோ விசாலமான எண்ணம் பாருங்க, எல்லாம் இந்த நன்மை என்னுடைய உம்மத்தில் எல்லாருக்கும் சேர்த்துருங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானியின் நன்மை 1400 வருஷங்கள் ஆனாலும் இன்றைக்கும் எனக்கும் உங்களுக்கும் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் குர்பானியினுடைய துவாக்கல்ல சிலவற்றை என்ன செய்யுங்க, தெரிந்து கொள்ளுங்க. நம்ம அறுக்கக்கூடிய பிராணிகள் எல்லாத்துக்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்தும். அதில் சில உறுப்புகளை சாப்பிடக்கூடாது. ரத்தம் ஹராம், பித்தப்பை என்னங்க ஹராம், அதே மாதிரி சிறுநீர் பை ஹராம், சிறுநீரகம் சொல்ல முடியாது ஹராம். ஆண் பெண் என உறுப்புகள் இருக்கு பாருங்க, அவைகள் ஹராம். அதே மாதிரி அந்த பிராணிகளுடைய விதைகள் இருக்குது, அந்த விதைகள் என்னங்க அதை சாப்பிட்றது ஹராம். அப்போ சில உறுப்புகள் ஜாயிஸ் இல்லை, சில உறுப்புகள் ஜாயிஸ் கிடையாது. நல்ல சட்டம் தெரிஞ்ச கசாயியாக இருந்தால் எதெல்லாம் கூடாதோ அதெல்லாம் தனியாக என்ன செஞ்சுருவாங்க, எடுத்துருவாங்க.
ஆனால் இன்றைக்கி இந்த கல்யாண வீடுகளுக்கு போடுற மொத்த கறியில் பார்த்தா எந்த உறுப்புகள் ஹராமோ, எந்த உறுப்புகளை ஹராமுன்னு சொல்கிறோமோ அந்த உறுப்புகளையும் சேர்த்தே போட்டுறான். சில நேரங்களில் பித்தப்பை, சில நேரங்களில் சிறுநீரகப்பை, இதையும் சேர்த்துறான். விதைகளை போட்டுறான். விதைகள் சாப்பிடக்கூடாது, மக்ரூ தஹரீம் அது. அதனால் இந்த சட்டங்கள் என்னங்க நாம் தெரிந்து கொள்ளணும். மொத்தத்தில் குர்பானி என்பது வெறுமனே ஒரு சடங்கு அல்ல, உன்னதமான ஒரு வணக்கம் அது. அல்லாவே சொல்லுவான், இந்த இறைச்சி இந்த ரத்தம் அல்லாட்ட வந்து சேராது. மாற்று மதத்தவர்கள்ட்ட அந்த நம்பிக்கை இருக்குது, நம்மள்ட்ட அந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அல்லாஹ் வந்து இந்த தக்வாவை தான் பார்க்குறான். எனவே அந்த தக்வா அடிப்படையில் இந்த குர்பானியை அழகான முறையில் கொடுப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். இன்னொன்றை நான் சொல்லிக்கொள்கிறேன், முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட சில பழக்கங்கள் இருக்குது. அவங்க குடும்பத்தில் ஒரு பண்டிகைக்கு நெருக்கமான காலத்தில் யாராவது இறந்துட்டா அந்த பண்டிகை கொண்டாட மாட்டாங்க. நம்மள்ட்ட அந்த மாதிரியான எந்த இதுவுமே கிடையாது. பிறப்பு இறப்பு எல்லாமே ரப்புடைய நாட்டப்படி நடக்குது. இப்போது யாரோ இறந்து போயிட்டாங்கங்கிறதுக்காக ஒரு ஈதை நம்ம கொண்டாடாமல் இருக்கக்கூடாது, அது ஜாயிஸ் இல்லை. மார்க்கத்தில் பெண்களுக்கு தான் துக்கம் கடைபிடிக்கலாம், 3 நாள். யாராவது குடும்பத்தில் இறந்தால் 3 நாள். ஆண்களுக்கு அதுவும் கிடையாது. துக்கம் அப்படிங்கிறத நம்ம அழுகலாம், கண்ணீர் விடலாம், இறந்தவருக்காக துவா செய்யலாம், ஜியாரத்து செய்யலாம். புரியுதா? ஒரு சகோதரர் கேட்குறாரு, நெருங்கியவர் இறந்துட்டாங்க, அதனால் இந்த வருஷம் ஆடு கொடுக்காமல் இருக்கட்டுமான்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், மாற்று மதத்தவருக்கு ஒப்பாயிடுவீங்க. நீங்கள் ஆடு கொடுக்காமல் இருக்க வேறு பொருளாதார காரணம் நெருக்கடி இருந்துச்சுன்னா தாராளமாக கூட்டு குர்பானில் சேருங்க. ஆனால் இன்னார் இறந்ததனால் நான் இந்த வருஷம் ஆடு கொடுக்கல அப்படின்னு முடிவெடுத்தால் இது மாற்றார்களுக்கு நீங்கள் ஒப்பாகி விடுவீர்கள். அதுதான் காரணமாக அது ஜாயிஸ் இல்லை, அது மார்க்கத்தில் இல்லை. அதனால் ஒரு இறப்புக்காக குர்பானியினுடைய சட்டத்தில் மாற்றம் வருமா? வராது. இது போன்ற விஷயங்களில் நமக்கு கவனம் வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சட்டங்களை பேணி நடக்கிற தௌஃபீகை தருவானாக. துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த நாட்களை வீணாக்காம பல நல்லறங்கள் செய்கிற வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல்வானாக. ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிற எல்லா ஹாஜிகளுக்கும் ஹஜ்ஜுடைய அமல்களை லேசாக்கி மப்ரூரான ஹஜ்ஜை அல்லாஹ் அனைவருக்கும் நசீவாக்குவானாக. இங்கே குழுமி இருக்கிற நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் ஹஜ் உம்ராவுடைய ஜியாரத்துடைய பாக்கியத்தை தந்தல்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.